ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் மிகச் சிறந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் இருந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் பிறந்தாலே பொற்காலம் பிறக்குது அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, திருமால் வழிபாடு, அதே போல் முன்னோர்கள் வழிபாடுக்கு மிகவும் உகந்த மாதமாக, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 3 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுகிறது. சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதியில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான விசேஷங்கள் உண்டு. அதாவது பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்புக்குரியதாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் வேற என்ன சிறப்புகள் இருக்குதுன்னா, புரட்டாசி 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி வருது. திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அடுத்து புரட்டாசி 5ஆம் தேதி சங்கஹரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து புரட்டாசி 9ஆம் தேதி பார்த்தோம்னாக்க தேய்பிரை அஷ்டமி திதி வருது. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஸ்ரீ பைரவரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 14ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரதோஷ வழிபாடு, எம்பெருமான் சிவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் பித்திருக்கள் சாபம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு செய்கிறது மூலமாக நம்ம பேரருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து புரட்டாசி 17 அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பமாக இருக்குது. புரட்டாசி 25 சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது விஷயம், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற விஷயம்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதத்திலே 2 பௌர்ணமி திதி வருது. புரட்டாசி 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி, அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி வருது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அதுவும் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய மிகவும் அற்புதமான நல்நாள். கிரிவலம் சென்று முழு அருளை பெறலாம். அற்புதமான நன்னாளாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு செல்வ செழிப்பு ஏற்பட போகுது, அதிர்ஷ்டங்கள் குவிய போகுது அப்படிங்கிறத விரிவாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களோட ஆட்சி பெற்ற நிலையிலையும் புதன் பகவான் பக்ரம் பெற்ற நிலையிலையும் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபடக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் ராகு கேதுக்களோட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா முழு பாதிப்பையும் நீக்கக்கூடிய, அந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல
ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம்தான். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய ஒரு நன்னாளாக அமைஞ்சிருக்குது. இதில் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்ம ராசி. ராசி அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் இந்த காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் தான் ஆட்சியாக இருக்கிறார். அந்த வீட்டோட அதிபதி ஆட்சி தான். அவருக்கு மட்டும்தான் அந்த வீடு. தனித்திறமை, எதையும் பார்த்திங்கன்னா துணிச்சல் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்குனே உண்ட உரித்தான குணம். சிம்மராசி ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பேதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாருக்குமே அந்த குணம் இருக்கும். ஆளுமை திறன் இருக்கும். குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய சக்தி திறன் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தடுத்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு, எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிளிங் ஆகி நிற்காமல் வேகமான செயல்பாடு கொண்டவர்களாகவும் நிதானமான செயல்பாடு கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு, இயல்பாகவே உண்டு. இருப்பினும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது சூரியன் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்கிறார். 2 குடையவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. இது எப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய சுச்சுவேஷனை பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான செயல்பாடுகள் இருக்கும்னா, வருமானத்திற்காக தடை தாமதம், எந்த தொழில் எந்த வேலை பார்த்தாலும் வருமானத்தில் ஒரு தடை இருந்துச்சு, கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோட 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு லாபங்கள், வருமானம், தடையில்லாத ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை தான் அந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. குருவோட பார்வையும் இருக்குது 10ஆம் இடத்துல. உங்களோட பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பார்வையால் பார்த்தீங்கன்னாக்க, பார்வை ப்ளஸ் கிரகத்தின் மாற்றம் இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கலாம். பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் குடும்பத்து உறவுகளோடு ஒற்றுமை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உங்களோட சொல் பலிதமாகும். சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்க. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்கும். கமிஷன் தொழில்களில் வெற்றி பெறுவீங்க. அதுவும் இடம் வாங்கி கொடுக்குறது, வீடு வாங்கி கொடுக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். திடீர் வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டம். அதே போல் அரசு ஒப்பந்தக்காரர்கள், அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை, மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள், மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல 3 குடையவனும் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கிறார் பிற்பகுதியில். அப்போ இந்த காலகட்டமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வருமானம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எது உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னா, சனி வக்ர நிலையிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. எதையும் பாசிட்டிவாக பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மகாவிஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நீங்கள் புதன்கிழமை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும், புரட்டாசி மாதத்தின் பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொடங்கியிருக்கு. அற்புதமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களே.